நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழருடைய ஃபங்க்ஷன்லேயே தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் நம்ம கொண்டாட போகிறோம்னா அது தமிழர்களுடைய பொங்கல் திருநாள் மட்டும்தான். அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு பொங்கலுக்கு மட்டும். மற்ற நீங்கள் எந்த பண்டிகை கொண்டாடினாலும் அது ஒரு நாள் விழாவோட போயிடும். கண்டினியூவாக கொண்டாடுற ஒரு விழா நம்ம பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவில் குறிப்பாக சொன்னால் சமத்துவ பொங்கல் விழாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொன்னால் நேரம் கிடையாது, நிறைய பேர் பேசணும். எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மேடைகளையும் சொல்கிறது தான் இந்த மேடைகளையும் சொல்கிறேன். சுபாஷ் சார் ரேஷன் கார்டில் மட்டும்தான் என் பேர் இல்லை, மற்றபடி அவரோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் இங்கே நான் வந்திருக்கேன், இன்னும் வருவேன். ஏன் அப்படின்னா இது சமத்துவ விழாவா, இல்லை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க விழாவா, இல்லை சுபாஷ் சார் விழாவா, இல்லை எல்லோரும் ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் கூடுற விழாவெல்லாம் பார்க்கல. இது என்னுடைய தாய் வீடான குடும்ப விழா. ஏன்னா நான் இது முன்னாள் மெம்பர். நான் சேனலில் ஒரு 18 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ ஆர்கேஎஸ் ஸ்டுடியோஸில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் இருக்கிறப்ப அப்போ நான் இந்த யூனியனோட மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் மெம்பர் ஆகல. அதுக்கப்புறம் நான் வேறு வேலைகள் அப்படியே அரசியல் சினிமான்னு அப்படியே பிரயாணம் பண்ணிட்டேன். இந்த சமத்துவ விழா ஜாதிகளை மறக்கடித்து மதங்களை மறக்கடித்து நம்மளோட பொதுவான ஒரு நேர்கோட்டில் சேர்க்கிற ஒரு விழா தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சமத்துவ பொங்கல் விழா எனக்கு தெரிஞ்சே ஒரு 8-7 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமா வருதுன்னு தெரியல. ஒரு 7-8 வருஷமா நானும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். படிப்படியாக இந்த சங்கம் முன்னேறிட்டு இருக்குன்னு சுபாஷ் சார் சொல்லிட்டாரு. இப்போ பெரிய படி வந்திருக்காரு, 3வது படி. இதுக்கு மேலே ஒரு படி கண்டிப்பாக அடுத்த வருஷம் போவார்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் போன விழாவுக்கும் இந்த விழாவுக்கும் 2-3 விஷயங்கள் சிறப்பு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோரிக்கைக்கு ஒரு மையப்புள்ளியா இனிய நம்பர் இஷ்யூ சார் இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை ஒன்று பதிவிட்டு போயிருக்கார். நான் ஃப்ரீயா நாடகம் நடத்தி தரேன் ஃபண்ட்ரைஸ் ப்ரோக்ராம்னு. அதற்காக எஸ்வி சாருக்கு நீங்க ஒரு கைத்தட்டி கொடுக்கணும். மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கீங்க, இந்த யூனிக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு, உங்களுடைய சங்க வளர்ச்சிக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த இனிய வேலையில் எஸ்வி சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பொங்கல் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப என்ன நினைக்கிறோன்னா, அடுத்த முறை இதை விட பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் விழா நம்ம கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி விழாக்கள் தொடர்ந்து எல்லாம் நடைபெறுதான்னு கேட்டிங்கன்னா கழுத தேஞ்சி கட்டரும்பான கதையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு விழா நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு என்ன மாதிரி விழாக்கள் போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அப்படி சொடக்கு போகிற நேரத்தில் வாரம் விழா நடத்துகிற ஒரே ஆள் டிஎஸ்ஆர் சுபாஷ் மட்டும்தான். அது பெரிய ஆச்சரியம். ஏன்னா 1 man ஷோ இது விழா. அவர் ஃபண்டு பிரச்சனை பார்க்கணும், இட பிரச்சனை பார்க்கணும், ஸ்பான்சர்ஸ் தேடணும், செலிபிரிட்டி யாரையும் முகம் கூடாமல் அவங்கள உட்கார வைக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும், அவங்களுக்கு வாகன வசதி செஞ்சு தரணும், போலீஸ் பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் 1 man ஷோவாக இருந்து வாரம் விழா நடத்துறதுனால தமிழக அரசு, இன்னைக்கு எங்கள் அரசு கிடையாது, இப்போது அமைஞ்சிருக்க திமுக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். விழா நாயகன் அப்படின்ற பட்டத்தை சுபாஷ் சாருக்கு கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, விழா நடத்துறதும் ஒரு கருத்தரங்கு நடத்துறதும் ஒரு மத நல்லிணக்கம் நடத்துறதும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். 2வது, எவ்வளோ விழாக்கள் போனாலும் சுபாஷ் சார் நடத்துற தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் விழா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். முதல் முறையாக எல்லா மதத்தை சேர்ந்த தலைவர்களை ஒரே மேடையில் அமைக்க உட்கார வச்சு சுபாஷ் சார் தான். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம ஆலந்தூர் ஆல்பர்ட் தேட்டர் பக்கத்தில் சிரேஜ் மஹாலில் ஒரே நேரத்தில் எல்லா மத தலைவரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சாரு. அது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் மாதிரி நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சிந்தனை வர்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரே மேடையில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் உட்கார்ந்தாங்க. அப்துல் ரஹ்மானோட நினைவேந்த நிகழ்ச்சி நானும் போயிருந்தேன். அதில் திருமாவளவன் வந்திருந்தாங்க, தமிழிசை மேடம் வந்திருந்தாங்க, மறைந்த கம்யூனிஸ்ட் தோழர் பாண்டியன் வந்திருந்தாரு, திருநாகரசு வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா டாப் அரசியல் கட்சியினுடைய லீடர்ஸும் ஒரே மேடையில் வந்திருந்தாங்க. எதுக்கு இதுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, ஒரு சங்கன்றது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல், எந்த மதச்சாய பூசப்படாமல், எந்த ஒரு கட்சி சார்புடையதா இல்லாம சமமா இருந்தாதான்
அந்த சங்கத்தினோட விழாவுக்கு எல்லோரும் வருவார்கள். அந்த மாதிரி சமமா இருக்கிற ஒரு சங்கம் தான் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம். ஏன்னா இதுதான் இங்கே கூடிய மிகப்பெரிய பாங்கு. ஏன்னா இன்னைக்கு ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்லாம் பிரியாணி கடை மாதிரி அங்கங்க எல்லாம் நானும் பிரஸ் போட்டு சுற்றுற அந்த வேலையில தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களுக்கு ஊடகம் சம்பந்தமான எதனா விஷயம் தெரியுமா, பத்திரிகை சம்பந்தமான எதனா விஷயம் தெரியுமா, நாம் மறைந்து போன தலைவர்களையும் நினைவை வைத்துக் கொள்ளாத பெரும் ஆற்றல் படைத்தவர்களையும் இன்னைக்கு மேடையில் ஏறி கௌரவப்படுத்துற ஒரே சங்கம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் தான். நானே ஆச்சரியப்பட்டேன். நான் ஒரு 18 வருஷம் பிரஸ்ல இருந்தாலும் ஈவேராக போட்டோ எடுத்தவர் இன்னும் இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுது. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதை அழகா மேற்கோள் காட்டி சொல்லிட்டாங்க. நேர் கருத்துடைய ஒத்த கருத்துடைய இல்லாமல் எது நேர் கருத்துடைய ஆட்கள் யார் இருந்தாலும் அவர்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் நல்லவர்களாக தான் இருக்கிறோம். பல கட்சி தலைவர் நமக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒத்த கருத்து நமக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, அவரவர் கொள்கை அவருக்கு, அவரவருடைய சிந்தனை அவரவருக்கு, அவரவர் முடிவு அவரவருக்கு, அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு, அவரவர் தெய்வமும் அவரவர்களுக்கு தான். இதுதான் சிம்பிள் தான் வாழ்வியல். அந்த மாதிரி வந்து இந்த சங்கத்துல யாரும் எந்த ஒரு மதச்சார்பும் இல்லாமல், எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமல் எல்லா தலைவர்களையும் ஒரே மேடையில் கூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அது வந்து டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் இருக்கிறது. என்ன மாதிரி அவர் ஒரு திரைப்பட துறையிலிருந்து வந்தவர் தான். இன்னும் பெருமை கூட ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நானும் அரசியல் இருக்கிறேன், பிஜேபியோட ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கேன். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு ஒரு பிரைமரியா என்னென்ன விஷயங்கள் பண்ணா கூட்டம் கூட தெரியும். இப்பொழுது லேட்டஸ்டா விழாவை நான் வந்து சொல்ல விரும்பல. லேட்டஸ்டா நடந்த ஒரு விழால பெருங்கொண்ட திரைப்பிரபலங்கள்லாம் பங்கு பெற்ற அந்த விழால திரைப்பிரபலங்கள் இருந்தா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டம் முழுன்றது கட்டமைத்த உடைத்த அந்த விழால கிட்டத்தட்ட 20,000 பேர் கலந்துப்பாங்க நினைச்ச விழால வெறும் 2,000 பேர் கூட கலந்துக்க முடியாத ஒரு விஷயம் என்ன ஒரு ப்ரூவ் ஆயிருக்குன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடிகர்களை வைத்து பெருங்கூட்டம் கூட்ட முடியுன்றது உடைக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெருங்கொண்ட அரசியல்வாதிகளுடைய பேச்சாற்றல் மூலம் பெருக்கூட்டம் கூட்ட முடியும் அப்படின்ற ஒரு நினைவு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குவார்டர் இல்லாமல், பிரியாணி இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், சுண்டல் கூட இல்லாமல், டீ கூட இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய சக்தி சுபாஷ் அவர்கள் இருக்கிறது. அவருக்கு தயவுசெய்து கை எதுக்கு சொல்றேன்னா, நான் எதுக்கு இங்கே பதிவு செய்யணும்னா, கூட்டுறது எவ்வளவு சிரமன்றது பொலிட்டிக்கல் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தனை காலை விடாத கூடியதான் அவனை கூட்டத்தை கூப்பிடணும். அந்த கூட்டத்தை கூப்பிட்டு அவனுக்கு மாப்பிள்ளை மாதிரி அவனை அனுசரிச்சு அவனுக்கு அழகாக கொண்டு வர வச்சு கூட்டத்தை காட்டி அவனை பேக் பண்ணி அவனை திருப்பி அமைச்சு பெருங்கொண்ட சவால் அது. ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் யாரும் எந்த எதிர்பார்ப்புக்கும் வரல. ஒரே ஒருத்தருக்காக வந்திருக்கோம். சுபாஷ்ன்ற ஒரு அன்புக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஒரு சொல்தான் அவர்லாம் எனக்குலாம் வந்து பேர் போடல இது இல்லை அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். நாங்களாம் வருவோம். எங்களுடைய தாய் வீடு இது, எங்களுடைய வீடு இது, எங்களுடைய வீடு, எங்களுடைய சங்கம். இதுல மெம்பரா இல்லைனாலும் இந்த சங்கத்திற்கான எங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து பல விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆர்த்தியும் முதல் என்னுடைய மெகா டிவில தான் அவங்க வந்து ஆடிஷன் எடுத்து அந்த பெருமை எனக்கு இருக்கிறது. அவருடைய மகனுடைய ஷார்ட் ஃபிலிமும் முதல் மெகா டிவில நான் தான் மாயக்கண்ணாடியில் போட்டேன், அந்த பெருமை இருக்கிறது. அம்மாவிடம் முதல் ஆசீர்வாதம் வாங்கினது நான் தான். சுபாஷ் சார் நானும் சேர்ந்து நிறைய விவாத மேடைகளில் கலந்துருக்கோம். இது எதுக்கு சொல்றேன்னா, சங்கம் வந்து மற்ற விஷயங்களுக்கு ஒன்று சேர்க்கிறதோ இல்லையோ, அந்த நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடையில சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு இலக்கை நோக்கி தான் நகர்றோம். அந்த இலக்கு எந்த இலக்குனா அன்பை நோக்கி தான் நகர்றோம். அன்பு இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார், கடவுள் இருக்கிற இடத்துல சுத்தம் இருக்கும், சுத்தம் இருக்கிற இடத்துல பணம் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும், லட்சுமி கடாமல் இருக்கிற இடத்துல மறுபடியும் சுத்தி அன்பே அந்த இடத்துல இருக்கும். அன்பே சிவம் அதுக்கு தான் சொல்றாங்க. ஸோ அன்புடையவர் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாரும் நம்ம கூடியிருக்கோம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த சங்கத்திற்கான எல்லா பணிகளும் செய்கிறோம். மறுபடியும் எஸ்வி சாருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் பேசுகிற வீடியோ அவருக்கு அனுப்பிச்சு வைப்பேன். எப்படி வந்து ஒரு டிராமா பண்ணி இங்க இருக்கக்கூடிய சுபாஷ் சார் ஃபங்க்ஷன் பண்றதுக்காக பண்ணித்தரேன்னு சொல்றத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு சொந்த கட்டடத்தில் இயங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ், ஒரு நல்ல ஒரு டிராமாவோ இல்லை வேற கலை நிகழ்ச்சிகளோ பண்ணி இந்த கட்டடம் அடுத்த வருடம் இதே சமத்துவ பொங்கல் விழா
சொந்த கட்டடத்தில் செஞ்சதுன்னா அதை விட எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இலக்கை நோக்கி இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் நீங்க நகர்ந்தீங்கன்னா உங்களால சாதிக்க முடியாது, எந்த பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கூட்டம் வந்து பெரும் கூட்டம் யாருன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் பேச முடியும்னா சுபாஷ் சார் மட்டும்தான். எல்லாம் எந்த பொலிட்டிக்கல் லீடரையும் பேசுவார், எந்த நடிகர்கிட்டையும் பேசுவார், எங்கேயும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய தந்தையார் அப்படி அந்த மாதிரி ஒரு பாதையை போட்டு அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதை பாதையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இன்றைக்கு வரையும் எங்கப்படாலும் அவருடைய தன்னை வெற்றியை நாட்டுறாரு. ஸோ எந்த ஒரு கவலையும் படாதீங்க. போன வருடம் இங்கே கொண்டாடணும், 2வது மாநிலம் 1 மாநிலம் கொண்டாடணும், அங்கே எங்கள் வட ஆர்கேவியில் 2வது மாநிலம் கொண்டாடணும், இந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் காலையில் 3வது மாடிக்கு கொண்டாடி இருக்கோம். 4வது மாடி அடுத்த வாட்டி சொந்த கட்டடத்தில் கொண்டாடுவதற்காக எந்த பங்களிப்பும் என்னாலான நிதி உதவியும் என்னாலான பங்களிப்பும் கண்டிப்பாக செய்வேன் என்று உறுதி கொண்டு இந்த அருமையான சமத்துவ பொங்கல் விழாவில் பெரியவர் முன்னிலையில் என்ன பேச வாய்ப்பளித்து ஒவ்வொருத்தரும் தனித்தனி நன்றி சொல்லிட்டு எல்லோரும் எப்படி நான் ஒரு 10 வருஷமா பொங்கல் விழா சமத்துவ பொங்கலாக வந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவுக்கு வர வேண்டும். இது பொங்கல் விழா இல்லை, இது நம்மளது குடும்ப விழா என்று மறுபடியும் வலியுறுத்தி சொல்லி இனிய மதிய வேலையில சாப்பாடு நேரமாச்சு, ரொம்ப நேரம் பேச விரும்பல. மேலையில் இருக்கவர்களே தனித்தனியாக சொல்லிக் கொடுப்போம்னு தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நேரம் கருதி உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வந்து ஆன்மீக பெரியார் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா ஜோதிடத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம ராம்ஜி சுவாமிகள் ஆக்சுவலாக ராம் சங்கர் பேர் மாயா பீடம், இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் எளிய முறையில் போய் எல்லாரையும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இவர் இவ்வளோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கிற பத்திரிகைகளை நம்ம கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரளவுக்கு ஊடகத்தில் வந்து பேசுறது அது மேலே ஒரு யாருமே கிடையாது. மாதத்துக்கு 30 நாள் 25 நாள் வந்து பேட்டியே கொடுத்துருக்காரு. ஊடகத்தில் சேனல் யூடியூப்ல மாத்திரம் பேசிகிட்டே இருக்காரு. அவருடைய ஹெல்த்தை பற்றி கூட கவலை பண்ணுறதில்ல. மேடம் வந்திருக்காங்க, சாருடைய பிஸ்னஸ். வணக்கம் மேடம். அவங்க தான் ரொம்ப இவரை பற்றி கேர் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவர் ஜாதகம் அவங்க கையில் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் தோழர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு ஜாதக ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை பண்ணாலும் நம்மளுடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகி ஒரு யூடியூப் சேனலாக நடத்தக்கூடிய ஊடகவாளர் முறையில் நமக்காக ஒரு நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக தருவார்கள். அவர் கேட்காமே நான் சொல்கிறேன். ஸோ ராம்ஜி சுவாமிகள் வந்து பேசக்கூடிய மிக அற்புதமான இந்த நேரத்தை பரிசீலிக்க இதுவரைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இதற்கு முன்னாடி பேசின திரு வெங்கடேஷ் அவர்கள் மிக நெருங்கிய தோழர். 2017 நாங்கள் ஒரு 7 வருஷமாக நண்பர். முதலாக ஊடகத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது நான் எப்படி போகணும்னு சொன்ன ஒரே ஆள் நான் ஊடகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார், நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லை சார், ஆன்மீகம் தான் மக்கள், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவரை திரும்பி பார்த்தா இங்கே இவர் வருவார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி சார். அந்த வகையில் இவர் போன்ற நல்லவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சுபாஷ் அண்ணா அவர்கள் வந்து இவரை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் கூட எதிர்பார்க்காமல் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? ஒரு 2000 ரூபா கொடுத்தா தான் நான் ஜாதகம் பார்க்குறேன். ஆனால் இவங்க எந்த காசுமே வாங்காம ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணாரு. என் குழந்தை ஒரு ஃபீஸ் விஷயமா பேசும்போது ஒரே ஒரு ஃபோன் பண்ணார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாச்சு. அப்போதான் ஐ நோ த வேல்யூ ஆஃப் த இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சன். அவரோட பத்திரிகைலாம் எடுத்து பார்த்தா திருமாவளவன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். சம்பந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் யார் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விளக்கேற்றி வைப்பார். அதுக்கப்புறம் கடைசியாக எண்டு ஃபினிஷிங் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்து இவர் கொடுப்பார். என்னங்க இது என்ன ஒன்று ஒரு எண்டு இவர் வந்து அவர் வர மாட்டார், அவர் வந்து இவர் வர மாட்டார். ஆனால் சுபாஷ் அண்ணா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெஸ்பெக்ட் என்னன்னா அந்த பேர் தான். அது வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி சுபாஷ் அப்படிங்கிற ஒரு பேர், டிஎஸ்ஆர் சுபாஷ் அப்படிங்கிற பேர். நான் கேட்டிருக்கேன், தலைவர் உங்களுக்கு கண்டாமினேட் ஆகணும்னு தோணவே இல்லையா? சொல்லுவார், அப்பா பேரை காப்பாற்றுறது தானே பசங்களோட அழகை, அப்பா பேரை கெடுக்கிறதா அழகு அப்படின்னு. ஒரு நல்ல விஷயம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி நாம் சென்றோமே. ஆனால் ஒரு காலத்திலே இந்தியாவில் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு கண்டங்களாக நாடுகள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு கலாச்சாரங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கெட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத நாட்டில் இப்போ நம்ம எது பாரத நாடுன்னு சொல்கிறோமோ
இங்க வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அதிகமாக இருந்தது. நம்ம வந்து ராஜதாசி, விருகதாசி, விருகிதான்யதாசி, நடி, சேடிகா, விபச்சாரி, வைஷ்யாரிணி இப்படிலாம் வந்து பெண்களை பரத்தை தெருன்னு ஒரு தெரு கட்டி விட்டு அவங்க ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணோம் இந்த நாட்டுல, பாரத நாட்டுல. அப்போ இறைவன் ஈசன் ஒருத்தர் இங்க வந்து ஈசாலாமா அதெல்லாம் பெரிய கதை இதெல்லாம். அப்போ அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு மார்க்கத்தை தோற்றுவித்து சிந்து, யமுனா, கங்கா, சரஸ்வதி போன்றவை எல்லாம் பெண்கள் பேர், எல்லா நவராத்திரி ஃபுல்லா பெண்கள் பேர், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. அதே மாதிரி தாய்நாடு, தாய்மொழி, எல்லாமே தாய், அக்கா இப்படியே பேர் வச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்க வந்து பெண்ணியம் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்குது. லைக் த சேம் நீங்க if you go for இதுல அரபிக் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அங்க மனிதர்கள் பொருட்களுக்காக விற்றார்கள். பண்டைய அரபிக் கதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அடிமையை இத்தனை தினாருக்காக இது விற்றார், இந்த அடிமையை இப்படி பண்ணார் அப்படிலாம் வரும். அந்த அடிமையை இயேசுநாதரை கூட 8 வெள்ளி காசுகளுக்காக தான் காட்டி கொடுத்தாங்க. அது மாதிரி அடிமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தது. அப்போ அங்க வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி, பொருள் என்பது ஹராம், வட்டிக்கு விடுறது ஹராம், பொருள் மேல ஆசை வைக்கிறது ஹராம், ஈகை என்பது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது. அது பேர் இஸ்லாத் என்று அழைக்கப்பட்டது பிற்காலத்துல. அதனுடைய பண்டிகைகள் ரம்ஜான் ஆகட்டும், பக்ரீத் ஆகட்டும், அதெல்லாம் அந்தந்த ஊர் கல்ச்சரா இருந்தது. லைக் த சேம் நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், உங்களுக்கு மொக்க போல கதை சொல்ல ஆரம்பிச்சா எல்லாம் தெரியல. அப்போ நான் யூஸ்ஃபுல்லா தான் சொல்றேன். அப்போ எகிப்து பாரசீகம் பக்கம் மனிதர்கள் கொன்றார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கதை தெரியும், அந்த மலையின் மேலே, மலை உச்சியின் மேலே ஒருத்தரை கொண்டு போய் ஒரு ஆதாம் நினைக்கிறேன் அவரை வந்து வெட்டுவாங்க. அந்த பையனை, சின்ன பையனை வெட்டுவாங்க. அப்போ வந்து கடவுள் தோன்றுவார், அப்புறமா வந்து வெட்ட வேண்டாம்னு சொல்லுவார். அப்போ உங்க பாவங்கள் எல்லாம் நானே சுமந்துக்கிறேன்னு சொல்லி இயேசுநாதர் வந்து எல்லாரும் பாவத்தையும் வாங்கிட்டாருங்கிறது கதை. அங்க வந்து புனிதர் இயேசு வந்து பெரிய காடு, அவர் தான், அவரோட கான்செப்ட்ஸ் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி. இதே மாதிரி தான் உஜ்ஜயினி போனீங்கன்னா புத்தர் ஆகட்டும், இல்லை இஃப் யூ கோ ஃபார் மகாவீரர், எல்லா ஊருமே அந்தந்த ஊர்ல இருந்த கல்ச்சரல் ப்ராப்ளத்துக்கு பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸ்க்கு ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ சொன்னது தான் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் ஒருவனுக்கு ஒருத்தி அரேபிக்கால 5 பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. காரணம் ஒய், பிகாஸ் அவங்க மனைவியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்மள மாதிரி பரத்தை தெரு வச்சு நடத்துகிறேன். ஸோ இங்கே கான்செப்ட்ஸ் ஆர் டிஃபர் அக்கார்டிங் டு த கண்ட்ரி, அக்கார்டிங் டு த கான்டினென்ட். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா எல்லாரும் எல்லா கான்டினென்ட்டுக்கும் வேலை போக ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்ஸ் இங்கே இருக்காங்க, நம்ம அங்கே போகிறோம், அவங்க கான்செப்ட் இங்கே வந்துருச்சு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிறாங்க, திடீர்னு இதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, எல்லாருமே எல்லாம். இப்போ சமத்துவ பொங்கல் வரும்போது நான் சுபாஷ் சார்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இது இந்து மத பண்டிகையாச்சே, இது எதுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கும் முஸ்லீமுக்கும் நம்ம தாராளமாக இருக்கோம், இது எப்படி நம்ம பண்டிகையை ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சது, என்ன அப்படின்னா இனிமையாவது நமது கிராமத்தின் நெடுஞ்சாலைகள், நகரத்தின் நெடுஞ்சாலைகளோடு ராம்ஜி சாமி அவர்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது கிறிஸ்துமஸ், இஸ்லாமியர்கள் கொண்டாடுறது வந்து ரம்ஜான், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து இந்துக்கள் கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் தான். பொங்கல் வந்து இந்துக்கள் பண்டிகை கிடையாது. பொங்கல் என்பது அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை, தமிழர்களின் பண்டிகை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பண்டிகை. அதனால வந்து இது வந்து மதம் சார்பற்ற நிகழ்ச்சி கிடையாது. அருமையான விளக்கம் தான் சொல்ல வந்தேன். அதாவது ஸோ அப்படி நினைச்சோம். அப்போ இந்த சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற விஷயம் எங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இப்பதான் கிராமத்தின் நெடுஞ்சாலைகள் நகரத்தின் நெடுஞ்சாலைகளோடு, நகரத்தின் நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளோடு, தேசிய நெடுஞ்சாலைகள் உலகத்தின் நெடுஞ்சாலைகளோடு இணைய ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்பதான் ஒரு கல்ச்சரா வந்து 360 டிகிரி கல்ச்சர்ங்கிற கான்செப்டே வந்திருக்கு. 360 டிகிரி எப்படி நல்லதெல்லாம் கெட்டதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சோ, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க ஒயின் குடிக்கிறாங்க, நம்ம ஊர் கலாச்சாரமே கிடையாது, நம்ம ஊர்ல கல்லு இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம யாரோ ஃபாரினர் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், பப்பு போறோம், வீக்கெண்ட் என்ஜாய் பண்றோம், ஃபெசிலிட்டிஸ் பண்றோம், ஃபன் பண்றோம், என்னென்னமோ பண்றோம், வீக்கெண்ட் ஆனா என்னென்னமோ பண்றோம். அது வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு நல்லா தெரியும், அவர் தான் மீடியாவில். அதனால சினிமாக்காரங்களோட முழு நேரம் இருக்கிறவருக்கு தான் தெரியும் வீக்கெண்ட் ஆனா என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்போ வெளிநாட்டு கலாச்சாரங்கள் நம்ம கிட்ட வந்து அதே நேரம் வெளிநாட்டில் இருக்க நல்ல விஷயம் நமக்கு ஏன் வர மாட்டேங்குது? அப்போ நம்ம நினைக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்மளை விட வந்து முட்டா போய் நம்ம தமிழர்களுக்கு இல்லாத அறிவா இப்படி பேசியே நம்ம ரொம்ப தூரம் பின்னாடி வந்துடும். 360 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் பெரியார் சொன்ன மாதிரி நம்ம கற்றுக்கணும். அவர்கிட்ட இருக்க எவ்வளோ நல்ல விஷயம், அவங்க பெண்களை மதிக்கிறாங்க, அந்த ஊரில் பெண்கள் தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க. இங்கிலாந்தில் வந்து கொயினிசம் தான், இங்கே தான் அவங்க சோலார், அங்கே வந்து லூனார் தான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வந்தேன்னா, பண்டிகைகளையும் இதே போலவே எல்லாரும் கலந்து கொண்டாட ஆரம்பித்தால் எத்தனை மகிழ்ச்சி. இவர் சொன்ன மாதிரி மகர சங்கராந்தியா, நேற்று ஒருத்தருக்கு எனக்கு ஃபோன் பண்ணார், மகர சங்கராந்தின்னு கூப்பிடணுமா பொங்கல்னு கூப்பிடணுமா?
அப்போ வருஷம் பிறக்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14 தை. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? அப்படி பார்த்தா நான் ஒன்று சொன்னேன், அப்பனா மகர சங்கராந்தி தான் இந்த வருஷம் சங்கராந்தி தேவதை பேரு கோரா. அந்த சங்கராந்தி தேவதை 2:43 விருச்சிக லக்னத்துல தனுசுல இருந்து மகர லக்னத்துக்கு இன்னைக்கு போகுது. கோரா தேவதையை நீ பார்த்துட்டீங்கன்னா ராஜ கோபம் வந்து போதும் வேணாம், நான் நிம்மதியாக பொங்கல் கொண்டாட அப்படின்னு பயமுறுத்தாங்க. சரி, இப்போ கோபா 2 உள்ள போனீங்க ஆரம்பிச்சிங்கன்னா மகர சங்கராந்தி கூட சங்கராந்தி தேவதையை பற்றி படிக்கணும். சங்கராந்தி தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கு, அதில் இந்த வருஷம் தேவதை பேர் கோரா. நம்ம ஓரளவுக்கு உள்ளேயும் போயிடுறோம், அப்புறம் வெளியே நின்னும் நம்ம புரட்சியை பேசுறோம். ஒன்று அறுவடை திருநாள் தமிழர் திருநாள் விட்டுறணும், இல்ல மகர சங்கராந்தின்னு உள்ள இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா சங்கராந்தி தேவதை வெள்ளி பாத்திரம் வச்சிருக்கா, சிகப்பு கலர் கொடை வச்சிருக்கா, பத்திரிகையாளர்களுக்கு பீடை. இந்த வருஷத்தோட பலன்கள் பத்திரிகையான நிருபர்கள் ஒருத்தருக்கு சண்டை போட்டுப்பாங்க அப்படிங்கிறது சங்கராந்தி தேவதை கொடுத்த பலன். ஏன்னா சங்கராந்தி தேவதை சிவப்பு கலர் கொடை வச்சு வருதான். சங்கராந்தி தேவதை வெள்ளி ட்ரெஸ் ஆடை போட்டிருக்கிறதுனால வெள்ளி வியாபாரிகளுக்கு பீடை. சங்கராந்தி தேவதை சிரிச்ச முகத்தோடு வர்றதுனால விவசாயிகளுக்கு பீடை. எப்படி சொல்றான்? அப்போ நான் என்னதான் பண்ணுவோம், இப்ப நான் வாழணுமா வேணாமா என்று யோசிச்சா ஒரு காலத்துல வெட்டி பெயர் தான் அவன் வேலைக்கே போக மாட்டான். இப்ப கோபர் ரொம்ப சகுனத்தை பற்றி திங்க் பண்ணீங்கன்னா, நீங்க நடந்து செல்லும் பொழுது ஒரு நாய் உங்கள் காலை முகர்ந்தால் 3 மாதத்திற்கு வேலைக்கு செல்லாது என்று சகுன சாஸ்திரம் சொல்கிறது. இப்ப வேலைக்கு போகாம இருந்தலாமா? வேலை விட்டு அனுப்பிடுவான். ராகு காலத்துல மீட்டிங் வச்சா என்ன செய்யலாம்? போய் அட்டெண்ட் பண்ணுங்க. இப்போல்லாம் எக்ஸம்ஷன் தான். இப்போ நான் வந்து கோலம் போடல, வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா பிளாட் அடுக்குமாடி கட்டிடத்தில் இருப்பவர்கள் வாசல்களை இழந்தவர்கள். அப்போ நம்ம கல்ச்சர் மாற மாற நம்மளுடைய அந்த சாஸ்திரத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டன் அது லூசன் பண்ணிட்டே வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மகர சங்கராந்தி இன்னும் அந்த வார்த்தையை விட மாட்டேங்கிறோம். மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி. சங்கராந்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சங்கராந்திங்கிறது ஒரு தேவதை. நீங்கள் வந்து சூரிய நாராயணர் மகரத்தில் பிரவேசிக்கும் நேரம்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். சங்கராந்தி தேவதைக்குள்ளே போக வேண்டாம். அதனால நம்மளுடைய குழப்பம் வேணாலும் நமக்கு வருவாங்க. சீமான் இருக்கார், நமக்குன்னே இருக்கார், ஒரு 4 பேர் இருக்காங்க. சீமான் இருக்கார், அப்புறம் ஸ்டாலின் இருக்கார், ஒரு 5 பேர் இருக்காங்க. பொங்கல் வந்து நாம் கொண்டாடுவது தவறு. பொங்கலை வந்து ஏப்ரல் தை 1 வந்து தமிழர் திருநாள், இன்னைக்கு தான் தமிழ் வருஷம் பிறக்கிறது. எந்த அடிப்படையில் பிறக்கிறது என்று கேட்டால் அவங்களோட பதில் கிடையாது. எந்த அடிப்படையில் பிறக்கிறது? புறநானூரில் எழுதியிருக்காங்க. வெட்டி போய் என்னவோ இதுவான். இப்போ எனக்கு தேவையா? எனக்கு இது அறுவடை திருநாளாக உலகம் ஃபுல்லா இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது என்பதால் நாமும் அறுவடை திருநாளாக கொண்டாடுகிறோம். சுபாஷ் சொன்ன மாதிரி இதுக்கு மதம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இந்த சமத்துவ பொங்கல் என்பது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது மதத்தின் பொங்கல் அல்ல, இது பொங்கலோ பொங்கல், ஒவ்வொரு மனதிலும் வந்த பொங்கல். அதனால ஆன்மீகம் அப்படிங்கிறதே ரொம்ப டெப்தா யோசிச்சா சத்தியமா நம்மளால எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாது. ஆன்மீகத்தை ஒரு துண்டு மாதிரி தோளில் போட்டு வேலை பார்த்தோமா, இறைவா உனக்கு தெரியும் ரைட்டு, அவ்வளவுதான். இந்த டீலிங்கே விட்டுட்டாதான் இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு நல்லது. ரொம்ப கோராலாம் போனீங்கன்னா நைட்டு தூங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு யாரெல்லாம் அதிர்ஷ்டம் செய்தவர்களோ அவர்கள் கோராவை சந்திக்கலாம். யாரெல்லாம் ரெடியோ எங்கிட்ட வாங்க, நீ கோராவை காட்டுறேன். அதனால ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஒரு தடவை தயவுசெய்து தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க, தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க, இனிய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாப்பி நியூ இயர்ங்கிறத இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தோழர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஹாப்பி பொங்கல் தோழர் அப்படிமா. இது அப்படியே மாற்றி சொல்லுவோம். இதை தமிழில் சொல்லணும், நான் இங்கிலீஷில் சொல்லுவோம். அதனால பொங்கலோ பொங்கல் என்று அனைவர் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றி. ஐயா சொன்ன மாதிரி தொடர்ந்து யூடியூப்னு மட்டும் இல்லை, எல்லாத்திலையும் பணியாற்றலாம். ஐயா வாய்ப்பு கொடுத்தா நன்றி. மணி 2:20 நேரம் போனதே தெரியல. எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அடுத்து வந்து நம்ம செல்வகுமாரி மேடம் டெல்லியில கொடுத்துருக்காங்க. மேடம் அவர்கள் பேசணும்னு சொல்லிக்கிறேன். மட்டும்தால என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. ஸோ உங்கள் இணைய அளித்தவர்களாக சமத்துவ பொங்கல் விழாவிற்கு உங்கள் அனைவரோடும் பொங்கல் விழாவை கொண்டாட வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி மேடம். தலைமையில் எல்லாரும் நிறைய பேர் பேசலாம். கௌரி மேடம் 2 தான். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் முதல்ல ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேங்க. இங்கே சுபாஷ் சாரால் தான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு என்சைக்ளோபீடியா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு முறை வர்றப்போ ஒவ்வொரு விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு மதம் அப்படிங்கிறது மதம் யாருக்கு பிடிக்கும் அது எல்லாருக்கும் தெரியும். அது பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்றது தெரியும். அதனால நமக்கு
எல்லாமே எல்லா இடத்துலையுமே சமமாக தான் நம்ம இருக்கணும். நமக்கு தேவை என்னன்னா உண்மை, நேர்மை, தன்னம்பிக்கை, இது மாதிரி இருந்தாலே போதும் வந்து வாழ்க்கையில் வந்து எது வேணாலும் சாதிக்க முடியும். நான் அப்படி தான் வந்து சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரல இந்த நிலையில் வந்து நிற்கிறேன்னா அது வந்து நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நல்ல விஷயங்களை எடுத்துப்பேன். பட் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அது என்னுடைய பழக்கம். நான் இதுவரையும் என்ன ஆரம்பத்தில் வந்து படித்து ஏதோ ஒரு வில்லேஜ் டயத்தில் இதில் தான் நான் வந்து படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். 1981 வந்து சென்னைக்கு வந்தேன். அப்போ எனக்கு சென்னையை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. அப்போது பிரசிடென்சி காலேஜில் ஜாயின் பண்ணேன். பட் 2021 என்ன சென்னையில் தெரியாதவங்களே கிடையாது. அது மட்டும்தான் நான் பண்ண இது. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து பார்த்துக்கப்போ வந்து நிறைய மேதாவிகள், நிறைய எல்லா துறையிலையுமே எவ்வளோ சாதனைகள் பண்ணவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப நான்லாம் வந்து ஒன்றும் பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். சுபாஷ் சாருக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய இந்த இதில் என்னை இணைச்சிக்கிட்டிங்கன்னா நான் இலவசமாக வந்து சட்ட ஆலோசனை வந்து இங்கே யார் நிறைய பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. வாழ்க்கைன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது, போராட்டம் தான் வாழ்க்கை. அதனால வந்து பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. மனுஷனாலே பிரச்சனை தான். அதனால வந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து எதனா என்னால் முடிஞ்சதை நான் வந்து இது வழியாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் இந்த விழாவுக்கு எனக்கு வந்து எப்போ ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு, இங்கே 13ஆம் தேதி வரணும் அப்படின்னு சொன்னார். 13ஆம் தேதி என்ன அப்படின்னு யோசிச்சேன். அப்போ தான் போகிப்பு வரைக்கும் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நேற்றுக்கு ஃபோன் பண்ணப்போ ஒரு லக்ஷ்மணன் சார் சொன்னார், இன்னைக்கு தாங்க அப்படின்னாரு. சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இங்கே இருக்கிற மேதை நிறைய பேர் வந்து எல்லா துறையிலையும் உள்ளவங்க தான் வந்து நிறைய பேச்செல்லாம் பேசினாங்க. ஆனால் நான் நிறைய டைம் எடுக்க விரும்பலை. ஏன்னா வந்து நிறைய வெளியே இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. அவர் ஒரு ஆன்மீக பெரிய ஒரு குரு வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே பெரிய ரொம்ப ரொம்ப பெரியவங்க. அவங்களோடலாம் நான் கம்பேர் பண்ணப்போ ரொம்ப சிறியவ தான் நான். அதனால் எனக்கு வந்து இந்த 37 வருஷம் வந்து வழக்கறிஞராக வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அதில் 13 வருட காலம் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொடுத்தோம். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி ஒரு 1500 பேர் மேலே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன் நான். அதே போல் வந்து இதுவரையும் வந்து இந்தியாலேயே கிடையாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம புரட்சி தலைவி அம்மா அவங்க தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடலாக அவங்க தான். அவங்க மைண்டில் தான் நான் வச்சுக்கிட்டு நான் எல்லாமே செயல்படுறது. அவங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள தான் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன். அவங்களுடைய தயவால் 2003ஆம் ஆண்டு மகளிர் நீதி முதல்ல ஆரம்பித்த மகளிர் நீதிமன்றத்தில் என்னை வந்து ஒரு அரசு வழக்குரைஞராக நியமித்தாங்க ஃபஸ்ட்டு. அதே போல் 2003லேருந்து 6 பேர்லாம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறிடுச்சு. திரும்ப 2011 வரப்போ திருப்பி அகைன் அம்மா என்னை வந்து கூப்பிட்டு அவங்களே வந்து என்னை வந்து நீங்கள் தான் இது சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டாங்க. 2017ஆம் ஆண்டு இந்த ஆண்கள் மட்டுமே உள்ள சிட்டி, அதாவது சென்னை மாநகர கோர்ட்டு, அது வந்து செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த கோர்ட்டுக்கு வந்து முதல் பெண் அரசு வழக்கறிஞராக என்னை வந்து நியமித்தாங்க. இதுவரையும் வந்து இன்னைக்கு வரையும் ஜென்ஸ் தான் இருக்காங்க. இதுவரையும் லேடிஸே கிடையாது. நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட். அதுவும் வந்து அந்த புகழும் அம்மாவுக்கு தான் போய் சேரும். ஸோ வந்து இந்த மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து விமன் கமிஷனில் வந்தேன். ஒரு 2000 கேஸ் மேலே நான் வந்து டே டு டே நான் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சடனாக ஒரு ஜியோ கொடுத்தாங்க, கமிஷன் வந்து ரீகான்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சந்தோஷமாக வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த மீடியாவும் பார்க்கல, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஒன்றும் இல்லை. நமக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு போதும். நமக்குன்னு கடவுள் ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு. அதில் நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு வந்து விக்டிம்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுதான் என்னுடைய இது. அதனால வந்து இந்த மாதிரி இங்கே வர்றதால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே நிறைய பேர் நிறைய வந்து விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சுபாஷ் சார்லாம் வந்து இந்த சக்கரம் கட்டணும் வண்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காரு. அந்த எனர்ஜி வந்து எல்லாருக்கும் வருமானு எனக்கு தெரியல. ஆனால் அவர் நிறைய காலம் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு என்னுடைய
இந்த விழாவுக்கு தலைமை நிறைய வந்து அதாவது இம்மிடியட்டா இவ்வளோ பேரை சேர்த்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து எல்லாரையும் நல்ல ஒரு இதோட வரவேற்பு கொடுத்து இந்த விழாவை நடத்தி எங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் தமிழ் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுக்கப்புறம் அவர் சிறப்பு அழைப்பாளர் பேசுறதுக்கு அப்புறம் அவர் தான் நிறைவு பெறுவார். எல்லாரும் உணவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 4 மணிக்கு கேப்டன் அவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு நம்ம சங்கத்தின் சார்பாக வந்து அஞ்சலி செலுத்தோம். அதை முடிஞ்சு 6 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க நம்மள. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி 26ஆம் தேதி முகப்பேரில் வந்து அமுதா ஸ்கூலில் நம்முடைய மத்திய சென்னை மாவட்டம்லாம் வந்து அந்த 26 குடியரசு தின நிகழ்ச்சி வந்து எடுத்து நடத்துறதுக்கு அதே இடம். அதான் நம்மளுடைய மாவட்ட தலைவர் தாமரை பூவன் சார் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருவோம். தாமரை பூவன் சார் தான் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த பகுதியில் மேடம் இருக்கிறதுனால மேடம் கெஸ்ட்டாக வந்து நேற்றே முடிவு பண்ணி பெருமைக்குரிய பெண்மணி விருது. ஆமாம், மேடம் வந்து அவங்களுடைய ஒரு வருஷம் தான் சொன்னாங்க. அவங்க வந்து கோர்ட்டு வழக்கறிஞராக வந்து இதெல்லாம் தான் சொன்னாங்க. அவங்களுடைய அதர் சைடு அவங்க சொல்லலை. அவங்க மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் விமன், மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் விமன். அவங்க வந்து இந்த துறைக்கு வராமல் டைவர்ட் ஆகிட்டாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வேர்ல்டு லெவலுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு பெரிய விளையாட்டு வீராங்க. அது அவங்களே மறந்துடுறாங்க, சொல்லப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதே வந்து இடத்துல நான் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே டைம் ஆச்சு, இப்போ தான் பார்க்குறோம். மணி 2 ஆயிடுச்சு, நம்ம முடிக்கணும். கவிஞர் செந்தேவாசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கெல்லாம் நிகழ்ச்சி தொடக்கத்தில் வந்து ஆஸ்தானம் 5000க்கும் மேற்பட்ட 5000 கேண்டிடேட்டில் 5000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து நிறைய பேர் இங்கே எல்லாருமே இவ்வளோ செலக்ட் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதோட இது முடிஞ்ச உடனே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இவருடைய சமாதி செஞ்சு நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும் நிகழ்ச்சி நான் சொல்லுகிறேன். எல்லாருமே நிறைய பேர் பேசுறது இருந்தாலும் நேரம் கருதி ரொம்ப ஆவலாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் சதீஷ்குமார் சிவலிங்கம் சார். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி நடக்கிற நமக்கான நேரமாக என்ன அவர் கரெக்டாக இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அதனால் வந்து நிறைவு பெறுவதை சதீஷ்குமார் சிவலிங்கம் சார் அவர்கள் சொல்லிட்டு இரண்டு வழக்கறிஞர்கள் 2 பக்கம் அமர்ந்திருக்கும் போது நான் வளவலான்னு பேசுவது நல்லா இருக்கா? இந்த நிகழ்வை மிக அழகாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் சுபாஷ் அவர்களே, டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞரும் எழுத்தாளரும் படைப்பாளருமான செல்வகுமாரி அவர்களே, வணக்கத்துக்குரிய மதகுரு அவர்களே, பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி கௌரி அசோகன் அவர்களே, அம்மையார் அவர்களும் அனுமதியை பெறுகின்றேன். இங்கே அவையில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் ஐயா உட்பட எல்லோரையும் நான் விழிக்கின்றேன். இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற நண்பர் தாமோதரம் பிள்ளை ஈழ மண்ணினுடைய இறுதி போராட்டம் நடைபெற்ற முல்லைத்தீவை புறப்படமாக கொண்டவர். இப்போது 25 ஆண்டுகளுக்கு மேலாக பிரித்தானியாவிலே ஒரு கணக்காளராக பணியாற்றுகிறார். அவருடைய அண்ணன், அவருடைய பெயரே தேச இலங்கை மன்னன். எப்படி ஒரு பெயர் வச்சிருக்கிறார்கள்? தமிழர்களுடைய போராட்டம்
60களில் 70களில் 80களில் 90களில் 2009 என்று நாங்கள் பிரித்து பார்க்கலாம். 69ஆம் ஆண்டு அடிப்படையாக சில விஷயங்கள் உருவாக்கப்பட்ட போது அதற்கு தலைமை தாங்கி இருக்கிறார். மாவை சேனாதிராஜா, அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கும்போது இவருடைய அண்ணா தாமோதரம் பிள்ளை தேசிய இலங்கை மன்னன் அதற்கு தலைமை தாங்கி அப்படியாக ஒரு தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னதாக தமிழக அரசினுடைய அழைப்பின் பேரில் உலக தமிழர்கள், அயலக தமிழர்கள் ஒன்று கூடி தொப்புள் கொடி உறவுகள் என்ற அடிப்படையில் தமிழர்களுடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம், பொருளாதாரம் போன்ற விஷயங்களை அடுத்த கட்ட தலைமுறைக்கு நாங்கள் எப்படி எடுத்து செல்லலாம் என்று ஆராய்ந்த மகாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருந்தேன். ஆயிரக்கணக்கான பேராளர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் பேராளர்களாக பங்கு பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே நான் பார்க்கின்ற போது பேராளர்களையும் தாண்டி உணர்வாளர்களை, உறவினர்களை நான் பார்த்ததாக உணர்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள். நண்பர் சுபாஷ் அவர்கள் பத்திரிகை துறையிலே மிக நீண்ட காலம் இந்த தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழ் பத்திரிகையாளர்கள் தமிழகத்துக்கு மட்டுமல்ல சர்வதேச ரீதியில் தொடர்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனூடாக எங்களுடைய தமிழ் சமூகம் பெருமை பெற வேண்டும் என்று அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய ஏற்பாடு இந்த உழவர் திருநாள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை இந்த தைப்பொங்கல் உழவர் திருநாள். நாங்கள் இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த பண்டிகையாக பார்க்கிறோம். வேற எந்த இடத்திலும் இப்படியான பண்டிகைகள் இருப்பதாக எங்களுக்கு தெரியாது. ஆகவே அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த தை திருநாள், இந்த நாட்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைய வேண்டும், எல்லோர் வாழ்விலும் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள், அந்த பிரார்த்தனையோடு, இறை நம்பிக்கையோடு எஸ்.பி. சேகர் அவர்கள் பேசினார்கள். மிக நீண்ட நேரம் அவர் உரையாற்றி நிறைய விஷயங்களை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்திருக்கிறார். அவரை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். என்னுடைய தங்கையினுடைய திருமணத்துக்காக அவருடைய நாடக கம்பெனியை நாங்கள் நாடக குழுவினரை, மன்னிக்கவும் கம்பெனி என்ற ஆங்கில வார்த்தையை சொல்லிவிட்டேன், நாடக குழுவினரை நாங்கள் இலங்கைக்கு அழைத்திருந்தோம். அவர் மிகப்பெரிய ஒரு கலைஞராக அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருந்தார். சமீபத்திலே அவருடைய சில நூல்கள் வெளியிடப்பட்ட போது அதற்கும் அவர் வந்து பங்கு பெற்றிருந்தார். ஆகவே இப்படியெல்லாம் தொடர்புகள் நிறைய இருக்கின்றன. நாங்கள் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சுபாஷ் அவர்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லுவதன் காரணமாக 2 வார்த்தைகள் முடித்துவிடலாம் நினைக்கின்றேன். இலங்கையில் இருக்கக்கூடிய மலையக மக்கள் முன்னணி, அதாவது இலங்கையில் வாழுகின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய மிக பிரதானமான அரசியல் கட்சி. 9 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக எனக்கு பாராளுமன்றத்திற்கு அந்த வெற்றி வாய்ப்பை பெற முடியாமல் போயிருக்கிறது கடந்த தடவை. அந்த கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவராக இருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் பகுதிகளில் புலர்வாழ்வு, உள்குடியேற்றம், அகதிகள் விவகாரம் போன்ற விஷயங்களில் தமிழ் மக்களை மீள குடியமர்த்துகின்ற அந்த பணியிலே இருந்திருக்கின்றேன். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த சுமார் 20,000 இளைஞர்களை சட்டப்படி விரைவாக விடுதலை செய்து அவர்களை அந்த குடும்பங்களோடு சமூகங்களோடு ஒப்படைக்கின்ற அந்த கடமையில் 80% பங்களிப்பை நான் செலுத்தியிருக்கிறேன். இது ஒன்று போதும் தமிழுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற அடையாளத்துக்கு. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறுகிறேன். இது அடுத்த கட்ட தலைமுறைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இங்கே யஷ்மிதா மகள் அங்கே இருக்கிறார், லயோலா கல்லூரியிலே படிக்கிறார். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இருந்தாலும் கூட அவர் ஆர்வமாக சில விஷயங்களை அவதானிக்கிறார். நாங்கள் வரும்போது கூட இந்த பண்டிகையின் சிறப்புகளை பற்றியெல்லாம் கேள்வியாக கொடுத்து கொண்டிருந்தார். இந்த
இந்த குழந்தை போன்றவர்கள் அடுத்து வருகின்ற சமூகத்திலே எங்களுடைய இந்த பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை எடுத்து செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க முன்வர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி உங்களுடைய அருமையான உரையை நான் பார்த்தேன். எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ராமகிருஷ்ண சாமிகள் வந்து சால்வடி ஒரு சாஃப்ட்வேர் ஆர்டர் போடுங்க. அடுத்து செந்திவாசன் அவர்கள் நன்றி வருகிறார்கள். ஆண்டுதோறும் ஒரு விழாவை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மதங்களை இணைத்து மதங்களை கடந்து நல்ல இதயங்களை இணைக்கின்ற திருவிழாவை நடத்த முடியும் என்று சொன்னால் அது ஒருவரால் தான் முடியும். அது அருமை நண்பர் ஏஎஸ்ஆர் சுபாஷ் ஒருவரால் தான் முடியும். நான் இதை நண்பர் என்ற முறையிலோ அல்லது குடும்ப நண்பர் என்ற முறையிலோ நான் சொல்லவில்லை. அம்மா அவர்களுக்கு தெரியும் எத்தனையோ எழுத்தாளர்களை உருவாக்கிய இடம், எத்தனையோ கவிஞர்களை உருவாக்கிய இடம். அதோடு மட்டுமல்லாமல் நம்மிடத்தில் தொழிலதிபர்களும் வருவார்கள். அதே தொழிலதிபராக வருபவர்கள் அவர்களும் வந்து பத்திரிகையாளர்களாக மாறி பல சாதனைகளை படைத்திருக்கிறார். ஐயா காலத்திலிருந்து நடந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஒரு சிறந்த எழுத்தாளர் அம்மா முத்தான சொற்களை வித்தாக வைத்து சத்தாக தனது சிந்தனையை பாய்ச்சி கடுகு சிரித்தாலும் காரம் போகாது தெளிவான கற்பனையை திறம்பட தொகுத்து அழகு தமிழிலே ஆண்டு முழுதும் பவனி வருகின்ற அற்புதமான எழுத்தாளர்களில் ஒரு சிறந்த எழுத்தாளர். நான் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால நான் வந்து பெருமையாக சொல்கிறேன்னு இல்லை, ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிறந்த எழுத்தாளருடைய மகன் ஐயா சுபாஷ் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. இன்னைக்கு நேற்றல்ல 30 ஆண்டு காலமாக இந்த வந்து ஒரு அதாவது ஒரு கேப்டனை போல நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை யாராலையும் நடத்த முடியாது. எவ்வளோ தொல்லைகள்லாம் இருக்கும், ஒரு இடம் மாறி இருக்கும், எத்தனையோ சிக்கல் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் வந்து வெற்றியாக முடிக்க முடியும் என்பது ஒரு முக்கிய காரணம் உடைய தலைவர் சுபாஷ் தான். ஒரு மாநாடு நடத்தினார் பாருங்க. இந்த மாநாடு மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சு யாரால பண்ண முடியுமா? நீங்கள் எத்தனையோ பத்திரிகையாளர் சங்கம் இருக்கு, எத்தனையோ இருக்கு, நாங்களாம் போயிருக்கோம், எல்லாம் இருக்கோம். ஆனால் அதை வந்து ஒழுங்காக நடத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் பாருங்க அந்த 4 நாள். அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அதாவது இதை இவரால் முடிக்க முடியும்னா அது வந்து இவரால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆகவே இந்த நல்ல நாளில் இந்த அன்பு இதயங்கள் இங்கே இணைந்திருப்பது தான் நமக்கு பெருமை. இந்த நீங்கள்லாம் வாங்க, நீங்களெல்லாம் டெல்லி கூப்பிடுங்க, அப்புறம் நீங்களே இலங்கைக்கு அழைங்க. நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் வருகின்றோம். அம்மையார் அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பத்திரிகைகளை படிச்சிருக்கேன். ஆகவே நீங்களெல்லாம் வந்து இணைந்திருப்பது தான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்களெல்லாம் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும், இதை போன்ற நல்ல இதயங்களை இணைக்க வேண்டும் என்று நாங்கள் சார்ந்திருக்கின்ற மத்திய சென்னை சார்பாகவும் நம்முடைய தாமரை பூவன் அவர் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சதீஷ் அடுத்து இப்போ சின்னத்திரை நடிகராக வராரு. எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தப்படுகிறாங்க. லயலமணி கொடுங்க. தமிழ் சரஸ்வதி குறும்படம் இயக்குனராக ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். குறும்படம் இயக்குனராக ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். இப்போ இன்சூரன்ஸில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எல்லாம் பார்க்கலாம். இப்போ லைஃபுக்கு ஏற்ற மாதிரி பெற்றவங்களை விட்டுட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது, படத்துக்காக பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத இந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். டபுள் ஸ்டாங்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள், நல்லா இதுவாக இருக்கும். நம்ம இடத்த விட்டு கொடுத்ததெல்லாம் மற்றவங்க உள்ள வந்து ரிலீஸ் இந்த படத்தோட பேசுகிறோம். அதே பேருக்காக பேர் அறிமுகப்படுத்துறதுக்கு லயலமணி வாங்க. லயலமணியோடைய ஐடி கார்டை வந்து சதீஷ்குமார் சிவலிங்கம் சார் அவர்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி. லயலமணி நல்ல நண்பர், தமிழ் பற்றாளர், அதுக்கு மேல சொல்ல முடியாது எனக்கு. லயலமணி ஒரு பணத்தை கைத்தறி கொடுங்க. ஜலீல் இப்பதான் போறாரு. சுந்தர் சாருக்கு புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். கொடுங்க.
உங்களுக்கு தான் இந்த புத்தகம் சார் சார் நீங்க இந்த புத்தகம் சொல்லுங்க சுந்தர் வாங்க. ஐயா வாங்க வாங்க இங்கே போயிட்டாருங்க மணி இப்போ பழைய மணி கிடையாது ஒரு அரசியல் நிகழ்வுலாம் எங்கேயோ போயிட்டே இருப்பாரு. ஒரு நிமிஷம். அப்படிங்களா மணி வந்து 2 மணி ஆகுது. இன்னும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு சென்று சதீஷ் சார் இவர் வந்து சுந்தர். நம்ம எத்தனை பேருக்கு யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் ஐயா. சசி பெருமாள் ஐயா இறந்த பிறகு அவருடைய அமைப்பை எடுத்து நடத்துறவர் ஒரு வளர்த்த கருத்து. வாழ்நாள் முழுக்க இங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துருப்பார். சசி பெருமாள் வரேன்னு கூட சொல்ல மாட்டார். நான் எங்கேயோ போயிட்டு வந்து பார்த்தா படிக்கிட்டு உட்காந்துருப்பார். கேட்க சொல்லக்கூடாதா, இல்லை நீங்கள் நிறைய வேலையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு சசி பெருமாள் நம்மளோட இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தினார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததோடு அவங்க தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அமைப்பை வந்து இன்னைக்கு சுந்தர் வந்து கையில் எடுத்து ரொம்ப சிறப்பாக தொடர்ச்சியாக அதை நடத்திக்கிட்டதால் அதுக்கு ஒரு பலத்தை கேட்டுக்கிட்டாங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஐயா அவர்களை பொங்கல் வாழ்த்துக்களை பயிர் தான் வந்தோம். இங்கே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. எல்லாரும் சமைச்சு மிக்க மகிழ்ச்சி. சின்ன திருத்தம், ஐயா சசி பெருமாள் அரசாங்கத்துடைய அலட்சிய போக்கினால் உயிர் பலியாக்கப்பட்டார். ஆகவே அவர் இறக்கவில்லை. அவர் வந்து அன்றைக்கு உயிர் பலியாக்கப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அதுதான் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நோக்கத்தை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஐயா போன்ற நல்ல உணர்வாளர்களும் அவருடைய ஒத்துழைப்பு ஆதரவும் இந்த பணிக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறது. வருகிற நாட்களில் இங்கிருக்கும் தோழர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு தர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி தெரிந்து வாங்கிட நன்றி. அதே மாதிரி கவிஞர் பண்ணிக்கணும். நன்றியாக சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்தாங்க. அதனால இங்கே தமிழகத்தில் நடக்கக்கூடிய மது ஒழிப்பு போராட்டத்தை பற்றி அவர் வரவேற்பு நடந்ததை வந்து ஐயா அவர்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இவருக்கு சொன்னால் உலக அளவில் விஷயத்தை கொண்டு போவார். ஒரு இடத்துல வந்து டாஸ்மார்க் இழுத்து மூடுற போராட்டம் வந்து அறிவித்தாங்க. அப்போ எனக்கு உளவுத்துறையிலேருந்து இந்த தகவல் வந்து இந்த மாதிரி போராட்டம் ஆமாம் தகவல் சொன்னாங்க. எனக்குலாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் வருவாங்க எதிர்பார்க்குறீங்க? நான் சொன்னேன் 500 பேர் கண்டிப்பாக கலந்துப்பாங்க. ஏன்னா மக்கள் இதெல்லாம் இருக்காங்க. அப்போல்லாம் 7 மணிக்கெல்லாம் டாஸ்மார்க் திறந்துருவாங்க. தெரியல வெங்கடேஷ், 7 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க டாஸ்மார்க். என்ன கேட்குறீங்க? இதுல ஒரு பதிவு நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் அனுமதிக்கணும். ஏன் இதை பதிவு செய்யறதுன்னா எனக்கு குடிக்கிற பழக்கம் எதுவும் கிடையாது. நான் வந்து பாஜகவுடைய மாநில செயலராக பிரிவில் இருக்கிறேன். எம்ஜிஆர் நகரில் டாஸ்மார்க்கு பூட்டு உடைக்கும் போராட்டம் நடத்துகிறோம். தமிழிசை மேடம் ஒரு மாநில தலைவராக இருக்காங்க. அப்போ வந்து தமிழிசை மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்கடேஷ் முன்னாடி வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க நிர்வாகிகளாம் அப்படியே பார்க்குறாங்க, என்ன அது வெங்கடேஷ் நிப்பாட்ட சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவன் தான் குடிக்க மாட்டான், அவன் தான் இது கரெக்டாக உடைக்கிறது. அது பதிவு பண்ண இல்லாட்டி எல்லாம் நினச்சி போகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் சதீஷ்குமார் சார் சொல்கிறேன். எனக்கு வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் எங்களுக்கு மேல் இடத்துலேருந்து நியூஸ் கேட்குறாங்க, இதை டைலூட் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் எங்களுக்கு சஜஷன் சொல்லுங்கள் சார். இல்லை சார் என்ன போய் கேட்குறீங்களா? இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. நான் சொன்னேன், இது என்ன போராட்டம்னா டாஸ்மார்க்கு இழுத்து மூடும் போராட்டம். இதுதான் நாளைக்கு அறிவிச்சிருக்காங்க. மதுரையில் 7 மணிலேருந்து அசம்பிள் ஆகிற மாதிரி. ஏன்னா 7 மணி தான் டாஸ்மார்க். ஆமாம், அதனால் 6:30லேருந்து அசம்பிள் ஆகிறது. எனக்கு தெரிஞ்சு 500 பேர் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் பண்ணலாங்க? நீங்கள் டாஸ்மார்க் திறந்தா தானே மூடுற போராட்டம். திறக்காதீங்க, காலையில் திறக்காதீங்க. மதியானத்துக்கு அப்புறமா திறந்துங்க. அவனே திறக்க சொல்லுவான் அப்படின்னா சார் என்ன சார் சொல்லுங்க சார், 7 மணிக்கு திறக்கிறீங்கல்ல, திறக்காதீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க போராட்டம் பண்ணுறவங்களாம் வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. எப்போ அவங்க ஆர்ப்பாட்டம் ஆரம்பிப்பாங்க? திறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. திறக்க எல்லாம் எவ்வளோ நேரம் நிற்பாங்க? ரொம்ப நேரம் நின்று அப்புறம் அவங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இங்கே அப்படி தான் டெவலப் ஆகுது. அதனால வந்து நீங்கள் திறக்காம விட்டுருக்காங்க. மத்தியானத்துக்கு மேலே 10 மணிக்கு பார்த்துட்டு
இன்னொன்று ஒன்ஸ் அந்த கிரௌடு கலைஞ்சிருச்சுன்னா என்ன சாமி, ஒன்ஸ் அந்த கிரௌடு கலைஞ்சிருச்சுன்னா திருப்பி அசப்பிள் ஆக முடியாது. அப்படி பண்ணிடுங்கன்னு சொன்னா சரின்னு வச்சுட்டாங்க. அதோட பண்ணிருக்கோம்ல, அவங்க உடனே சொல்லி அதிகாரி சொல்லி அமைச்சர் சொல்லி அவங்க சொல்றாங்க, நாம இவங்களுக்கு பயந்து திறக்க மாட்டதா, நம்ம யாருக்கும் காட்ட வேணாமா, ஏன்னா நிர்வாகம்னா சாதாரண விஷயமா, அப்புறம் போலீஸ் இருக்கு, அரசாங்கம் இருக்கிறாங்க, வேற ஏதாவது ஐடியா கொடுக்க சொல்லுங்க, 7 மணினா 7 மணிக்கு திறந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி லைன்ல வந்தாங்க, சார் மேல் இடத்துல இப்படி சொல்றாங்க அப்படின்னா அவஸ்தைப்பட்டு போங்க, ஒரு அழகான ஐடியா சொல்றேன், ரொம்ப இஷ்டம், வேற எந்த ஐடியா, வேற எந்த ஐடியாவும் கிடையாதுங்க, உங்களால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பெண்கள் முன்னாடி நின்று ஆரம்பத்துக்கு தயார் பண்றாங்க, நீங்க பெண்கள் எல்லாம் நீங்க அடக்கவே முடியாது, அதனால நீங்க பேசாம இதை சொல்றது கேளுங்க, எல்லாம் விட்டுருங்க. அவங்க கேட்கல வழக்கம் போல, கவர்மெண்ட் தான் எப்படின்னா கேட்கறத சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் காலையில அங்கே போனேன், 6:30 மணிலேருந்தே கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் திறந்துட்டு பயங்கர போலீஸ் கண்ட்ரோல் பண்றாங்க, ஏகப்பட்ட ப்ரெஷரு. நாங்கள் 500 பேர் எதிர்பார்த்தாங்கல்ல, 7:30 8 மணிக்கெல்லாம் 800 900 பேர் நெருங்க ஆரம்பிச்சு, அவ்வளோ க்ரௌடு. இருக்கிற ஐஎஸ் வந்தார், சார் வணக்கம் சார், அவரே சொல்லுங்க சார், நல்ல ஐடியா கொடுத்தீங்க சார், எங்கள் மேல் அதிகாரி கேட்கல சார், போலீஸ் கமிஷனர் கேட்கல சார், எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல சார், என்ன பண்ண போகிறீங்க தெரியல சார், எங்களுக்கு லட்டி சார்ஜ் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறோம் சார், லட்டி சார்ஜ் நியாயமாக இது என்ன சார் பண்ணுறது, இப்போ ஆர்டர் வந்துருச்சு, எல்லாரும் அடிச்சு நான் கண்ணு எதுக்கு பார்த்த சம்பவம், போலீஸ் எல்லாரும் அடிக்குது, ஒருத்தன் அடிக்கும் போது, சார் என்ன சார் அடிக்கிறீங்க, நான் குடிக்கதான் சார் வருவேன், போய் சொல்லு சார், வாய் மூடுற பாருங்க இருக்கு சார், நான் சொன்ன நம்ப மாட்டேங்க, பேக்கெட்ல ஒரு சுண்டா பேக்கெட் சைடிஷ் பாருங்க சார், போய் சொல்லு சார், யாருமே தெரியும் சார், இங்கதான் சார் உடனே அவன் சரி சார் சாரி சார், நான் பக்கத்தில் இருந்த பார்த்து போலீஸ்காரன் வாங்க சார், வெக்கமா இல்லையா குடிக்காதீங்கன்றவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு வருங்க, குடிக்கிறவனுக்கு சல்யூட் வச்சு ஓரமா போங்கன்னு சொல்றீங்க, இதுக்காக இந்த துறைக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு அவலம் இங்க இருக்கு, எங்கேயாவது நடக்குமா? அதே மாதிரி நான் ஒரு அதிகாரியே கேட்டேன், சார் நைட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வரவங்களாம் பிடிச்சி வாய் ஊதுன்றீங்க, ஒரே எல்லாரும் வாயிலையும் வச்சதே எடுத்து எல்லாரும் வாயிலையும் வைக்கிறீங்க, இதுலேயே பாதி வாய் இருந்தோம், குடிக்காரனை விட அது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. உண்மையிலேயே ட்ரங்க் அண்ட் டிரைவ் சனி ஞாயிறு ஒவ்வொரு பார் டாஸ்மாக் வெளியில் போகும், 2000 டூவீலர் நிற்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் 1000க்கு மேலே நிற்கும், 20 காராவது நிற்கும் இல்லையா? அதில் வந்தவங்க எல்லாம் குடிச்சிட்டு அதில் தானே போவாங்க, அதை எடுத்துட்டு ஆட்டோல எப்போ போறாங்க, அங்கே பிடிக்கலாம்ல, அங்கே இது வரைக்கும் யாரையும் பிடிச்சது இல்லை. இதுல என்ன ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்டா, அங்க யாரையாவது பிடிச்சிட்டா அவங்க மேல கம்ப்ளைண்ட் போய் அதிகாரிகள் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்கிள்ல டாஸ்மாக் படி வருமானம் ஏன் குறைஞ்சிருக்குன்னு கேட்கறாங்க மீட்டிங்ல. அவங்க சொல்றாங்க, ஆமாங்க கொஞ்சம் கலெக்ஷன் குறையுது, ஏன் அடிக்கடி போலீஸ் அந்த பக்கமா போறாங்க வராங்கன்றதுக்கு அப்படியா? உடனே ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, சுந்தரம் தெரிஞ்சுங்க, இந்த உத்தரவு இப்ப இருக்கு, இந்த வாய்மொழி உத்தரவு நீங்க இருக்கு, டாஸ்மார்க்கை சுத்தி குறிப்பிட்ட மீட்டருக்கு போலீஸ் திருடம் போலாம், கொலைகாரம் போலாம், போலீஸ் போகக்கூடாது. உண்மை, இப்படி ஒரு உத்தரவு இருக்கு சார். என்ன டாஸ்மார்க் அதிகாரி சொல்லிட்டாரு சார், போலீஸ்காரங்க ஜீப் எடுத்துட்டு அவங்க பிடிக்கிறதுக்கு இல்லை, அந்த பக்கம் நின்று அவங்க ஓசியில் கேட்டு வாங்கிட்டு தான் வராங்க, அதனால அவங்களுக்கு அது பாதிக்குது, போலீஸ் ஜீப்பை பார்த்து பாதிக்குது. அதனால அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் சொன்ன கலெக்ஷன் தரணும்னா தீபாவளிக்கு ரஜினி படம் மாவட்டம் யார் படம் மாவட்டம் டாஸ்மார்க் தான் அதிகமான கலெக்ஷன், நாங்கள் சொன்ன கலெக்ஷன் உங்களுக்கு தரணும், நாங்கள் சொன்ன கலெக்ஷன் உங்களுக்கு தரணும்னா அந்த பக்கமாக கூட எந்த போலீஸோ வெளியே வரக்கூடாது, அப்பதான் நாங்கள் அந்த இதை வாய்மொழி உத்தரவா அவங்க கூப்பிட்டு அதிகாரிகளுக்கு இந்த அரசு சொல்லி இருக்கு, எந்த காரணத்தை கொண்டு அந்த பக்கம் நீங்க யாரும் போகக்கூடாது, கலெக்ஷன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை எஜுகேட் பண்ணணும்.
நம்மளால வந்து கிரைண்டர் வாங்கிக்க முடியாதா? நம்மளால முந்திரி பருப்பு வாங்க முடியாதா? நம்மளால சக்கரை வாங்க முடியாதா? நம்மளால மிக்சி வாங்க முடியாதா? நம்மளால டிவி வாங்க முடியாதா? இல்லையா? அதெல்லாம் நம்மளால வாங்க முடியும். ஆனால் நம்மளால ரோடு போட முடியுமா? நான் தனியாக ஒரு ரோடு போட முடியுமா? நான் தனியாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்த முடியுமா? இல்லையா? நான் தனியாக ஒரு தண்ணி சப்ளை பண்ண முடியுமா? ஊருக்கு நான் தண்ணி தர முடியுமா? நான் தனியாக ஒரு ஆறு உருவாக்க முடியுமா? நான் தனியாக ஒரு ஏரியை தூர் வர முடியுமா? என்னால் எது முடியுமோ அதை நான் செய்யணும். என்னால் எது முடியாதோ அதை செய்யறது தான் அரசாங்கம். ஆனால் அரசாங்கம் ரோடு போடல, மருத்துவம் தரல, கல்வி தரல, தூர் வரல, நீர்நிலை பாதுகாக்கல, எதுவுமே இல்லை. ஆனால் என்னால் செய்ய முடியக்கூடிய கிரைண்டர் தருது, மிக்சி தருது, வேஸ்ட் தருது. இலவசம் சொல்லிட்டீங்கன்னா உங்க மேல வழக்கு வந்துடும். விலையில்லா அப்படிதான் சொல்லலாம். இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி குரலாக வந்து லயலமணி வந்து எல்லா விஷயத்துலையும் தடம் பதிச்சுட்டு இருக்காரு. ஸோ நிறைவாக லயலமணி 2 வார்த்தை பேசி இந்த நிகழ்ச்சி முடிக்கணும்னு சொல்லி தொடர் லயலமணி கொடுப்பாங்க. நம்மளுடைய டிவிஜியில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் நலன்கிறது மட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், இல்லை சமூகத்துக்காக போராடுறவங்களுக்காக நம்ம ஒரு அரணாரும்போது ஒரு மரமாக கூட இருக்கிறது தான் வந்து இன்றைக்கி நிறைய ஆக்டிவிஸ்ட்கள் நம்மளோட இன்றைக்கி வந்து எல்லாமே இருக்கிறதுக்கு இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடபாத்தி சித்தர் போன்ற இருக்கக்கூடிய மத குருவெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு காரணம் இன்றைக்கி இந்த தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணுன்றது எதிரி தான் தீர்மானிக்கும். அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஆயுதம் என்ன? இன்றைக்கி ஒரு ராமச்சந்திரன் டாபர் பஸ்ஸுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தருக்கு டாக்குமெண்ட் இருக்கு, ஒருத்தருக்கு பட்டா இல்லை, அதான பிரச்சனை இல்லையா? ஸோ இதுதான் விஷயம். அப்போ நீ எந்த மதத்தை நீ வச்சு கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க, அந்த மதத்தையும் மூலமாக கொண்டு வந்து மத நல்லிணக்கத்தின் மூலமாக அதை நாங்கள் முறியடிக்கணும். அதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு. அதனால் லயலமணி அவர்கள் பேசக்கூடிய நிறைவாக. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே ஒரு பசி மயக்கத்தில் இருந்துட்டாங்க. ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வை முடிச்சுட்டு இப்போ தான் நானும் தோழர் சுந்தர் அவர்களும் வந்துடுவோம். அது வந்து பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் கனவா அப்படின்ற தலைப்பில் வெளிவந்த ஒரு நூல். அதாவது புத்தகம் என்பது புரட்டி பார்க்கும் காகிதம் அல்ல, அது புரட்சியை ஏற்படுத்தும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் பத்திரிகை தூண். எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களையும் அந்த பத்திரிகை துறையில் இணைத்து அரவணைத்து கொண்டு எங்களையும் வந்து ஒரு பத்திரிகையாளரான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அண்ணன் சுபாஷ் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக அந்த நூல் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அண்ணன் வந்து அந்த மது ஒழிப்பு தொடர்பாக பேசினாங்க. நாங்களும் தொடர்ந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் செய்து பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்துக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஒரு முறை எதாச்சும் அண்ணனை வந்து நான் எக்மோர் நீதிமன்றத்தில் பார்த்தேன். அண்ணன் வந்து வேற ஒரு நீதிமன்ற வழக்கிற்காக வந்தார். நான் இது இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கான வழக்குக்கு தான் வந்தேன். அண்ணா ஆட்சியில் ஒரு 2017 வந்து மதுக்கடைகளை இழுத்து மூட சொல்லி கடுமையான ஒரு போராட்டம். நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதான் நானும் சொல்கிறேன். அதே மாதிரி தான் மதுக்கடைகளை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லயலா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 50 பேர் அந்த மதுக்கடையை முற்றுகையிட நாங்கள் போகிறோம். இங்கே காவல்துறை என்ன பண்ணோம்னா, மதுக்கடைக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே ஒரு பேரிகார்டு போட்டு இங்கேயே கோஷம் போட்டு அப்படியே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு தான் காவல்துறை எப்பவுமே சொல்லும். நாங்கள் அந்த பேரிகார்டையும் கடந்து போயிட்டு முற்றுகைக்கு போகும்போது எங்கள் கூட வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருக்காங்க. பரவாயில்ல, மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்துட்டாங்களே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வலுவாக போகிறோம். கூட வந்த 150 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிகார பசங்க. அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான், எல்லாம் கடைக்கு உள்ளே பூந்து பாட்டில் கேட்லாம் உடைச்சி அது 2-3 பாட்டில் பேக்கெட்லாம் தூக்கி வச்சுட்டு ஓடிட்டான். காவல் உயர் அதிகாரிகள் எல்லாம் உள்ளே வராங்க. அங்கே டாஸ்மார்க்கில் வேலை செஞ்ச அந்த எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு, சார் அந்த பசங்க போராட்டம் பண்ணலாம் வரல சார், எல்லாம் சரக்கு ஆட்டையை போட்டாங்க சார், உள்ளே பாருங்க எல்லாம் ஒரு பாட்டிலையும் காணும் அப்படின்னா காவல்துறை வந்து எங்களை பயங்கரமாக நெருக்கடி. எங்கடா பாட்டில் எடுத்து வச்சிங்க சார்? உண்மையிலே கல்லூரி மாணவர்கள் தான் வந்தோம், 50 பேர் தான் சார் வந்தாங்க. எப்படி 200 பேர் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எங்கள் கும்பலாக சேர்ந்து உள்ளே வந்து பாட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த மது விலக்கை வந்து எப்படி அமல்படுத்தணும்? ஏன்னா இங்கே இருக்கின்ற திமுக அதிமுக 2 கட்சியும் வந்து பூரண மது விலக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஊற்றியே கொடுக்குறது. ஊற்றி கொடுக்குற எப்படி பூரண மது விலக்கை கொண்டு வருவாங்க? எல்லா மந்திரிமார்கள் தான் வந்து மது ஆலைகளே நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் நம்ம பூரண மது ஒழிப்புன்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். மதுவுக்கு எதிராக வந்து ஒரு பெண்மணி போராடுறாங்க திருச்சியில். அந்த பெண்மணியுடைய கன்னத்தில் ஒரு உயர் அதிகாரி அடிக்கிறார்.
அதை நம்ம ஊடகத்தெல்லாம் பார்த்தோம். அந்த அடிச்சார் பார்த்தீங்கன்னா அந்த உயர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வெட்கக்கெட்ட அரசுக்கு கீழே நம்ம இருக்கிறோம் பாருங்க. அப்போ வந்து மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்தால் மட்டும்தான் ஒரு புரட்சி ஏற்படும். அப்படி ஒரு புரட்சி ஏற்படும்னா இப்போ ஒரு நூல் கொடுத்த ஐயா கிட்ட அந்த நூலை வந்து எல்லாரும் வாங்கி படிங்க. அது 50 ரூபா தான். புக் ஃபேர் நடந்துகிட்டு இருக்கு. எங்கெங்கேயோ மெரினாவுக்கு போகிறோம், தியேட்டருக்குலாம் போகிறோம். ஒரு முறை நம்ம பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு மலிவான விலையில் பல புத்தகங்கள் போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூல். அதை படிச்சிங்கன்னா இத்தனாண்டு காலம் இந்த அதிமுக திமுக அரசாங்கம் இந்த மதுவை வைத்து மக்களை எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்குது, எப்படி வந்து மக்களை அடிமையாக வச்சிருக்கு அப்படின்றத அந்த நூல் வந்து வெளிப்படுத்துது. அதனால் அந்த பொங்கல் நாளை முன்னிட்டு அந்த நூலை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டால் நம்பர் 25. நம்ம 2000 ரூபாய் கொடுத்து டிடிஹெச்ல படம் பார்ப்போம். ஆனால் 50 ரூபா கொடுத்து புக் வாங்கும்போது நம்ம பெரிய மான பிரச்சனை வந்துடும், கௌரவ பிரச்சனை வந்துடும். நான் பணம் கொடுத்து புக் வாங்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அதெல்லாம் நம்ம வந்து தயவு செஞ்சு மாறணும். வந்து பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு. அதை விட முக்கியமான விஷயம் புத்தகம் போட்டுப்பார். அதுதான் முக்கியம். ஏன்னா அது ரெண்டுத்துக்கு லோன் கிடைக்கும், இதுக்கு அது கூட கிடைக்கிறது கிடையாது. அதனால லயாலமணி அவர்களுக்கு வந்து சதீஷ்குமார் சிவலிங்க சாருக்கு ஒரு கோரிக்கை இந்த இடத்துல நான் வந்து எல்லாரும் சார்பாக நான் வைக்கிறேன். அது என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், என்னுடைய வெளிநாடுகளில் நான் சந்திக்கும் போது நம்ம தமிழர்களை சந்திக்கும் போது எந்த நாட்டில் போய் சந்திச்சாலுமே நான் முக்கியமான சொல்லிடுறேன். என்னன்னா வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, பல இடங்களில் போய் குடியேறந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் இங்கே தான் நாங்கள் பரவாயில்ல இருக்கிறவங்க வேலூர் சொல்லுவாங்க. வர்றது இல்லைன்னா இல்லை எங்களுக்கு யாரும் இல்லை, இந்த ஜெனரேஷன்லாம் போயிடுச்சு, நாங்கள் எங்கள் பசங்களாம் இந்தியாவுக்கு வந்ததில்லை, எதுவும் தெரியுதுலாம் சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது ஒருத்தர் கேட்கும்போது, இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா வாங்க, தமிழ்நாடு வந்தீங்கன்னா வாங்க போது அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொல்கிறீங்க நாங்கள் எங்கே வரப்போன்னு கேட்டாங்க. இது ஃபஸ்ட்டு புரியல. இல்லைங்க நீங்கள் சென்னை வாங்க, அப்படி இல்லைங்க, நீங்கள் கிராமத்துக்கு போகிறீங்களோ ஊருக்கு சொந்தக்காரருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு போனோம்னா அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் நிலத்துக்கு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கள் நாங்கள் வந்து எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் இங்கே மாறி வந்து அந்த ஊரே மாறிடுச்சு. அந்த ஊரில் யாருமே இல்லை, எங்களுக்கு அந்த ஊர் எதுவுமே தெரியாது, ஜனங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, எல்லாம் போயிடுச்சு, கேப் ஆயிடுச்சு, மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே ஃபுல்லாக செட்டில் ஆகிடும். இப்போ எங்களுக்கு அங்கே வரணும், எங்கள் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும், பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும், பேர பசங்க எல்லாமே எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் அவங்க ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நாங்கள் போய் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுன்றது வேறு, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுன்றது வேறு. எங்களை நீங்கள் வாங்கன்றீங்களே, நாங்கள் எங்கே வரணும்னு கேட்டாங்க. எங்களுக்கான இடம் எங்கே வரணும் நாங்கள் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்புறம் தான் அதை நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன ஒரு விஷயம்னா, இங்கிருந்து புலம்பெயர்ந்து போன உலக அளவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த இடத்துல நம்மளுடைய தாய் மண்ணுக்கு வராங்கன்னு சொன்னால், அவர்கள் வந்து இது எங்கள் இடம் சொல்கிறதுக்கோ, இல்லை பொதுவாக ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கோ, தங்குறதுக்கோ, ஒரு கூடுறதுக்கோ இந்த இடத்துல ஒரு இடமே இல்லை, ஒரு இடமே நமக்கு இல்லை. இதை கருத்தில் கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம தெரிஞ்சவர்களுக்கு ஒரு 200 ஏக்கரில் ஒரு பெரிய விவசாயிகள்லாம் வச்சுருக்காரு. அவரோட பற்றி பேசும்போது அவர் சொன்னார், நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாந்தினிகேத்தன் மாதிரி, எப்படி வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவருடைய சாந்தினிகேத்தனில் கேள்விப்பட்டிருக்காங்க, இந்திரா காந்தியிலேருந்து சத்யஜித்லேருந்து எல்லாம் அந்த படித்து வந்த மாணவர்கள் தான். ஒரு உலகத்துக்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது சாந்தினிகேத்தன். அதை உருவாக்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஆரோவில் ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி நாம் வந்து உலக தமிழர்கள் எல்லாருமே நம்முடைய தாய்க்குடி உறவுகள் எல்லாருமே தமிழகத்திற்கு வந்தால் அவர்கள் எல்லாரும் கூடுறதுக்கான தங்குறதுக்கான ஒரு இடம் நம்ம வந்து ஒரு நகர் மாதிரி, தமிழர்கள் ஒரு கூடாரம் மாதிரி, ஒரு நம்மளுடைய தொப்புக்கூடிய உறவுகள் தங்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி ஒரு இடத்துல உருவாக்கணும் அப்படின்னு பேசி அவரை தொடர்ச்சியாக பேசும்போது என்ன தெரிஞ்சுக்கணும், நாம் வந்து முதல் பட்டதாரியை கூப்பிட்டு பெருமைப்படுத்துகிற மாதிரி கடைசி விவசாயி சாகிறதுக்கு கவலைப்படாது. அதனால் நாம் இந்த விவசாயத்தில் அழிஞ்சு போய் விவசாய நலமும் போய் விவசாயமும் போய் வேறு வேலையும் போகாமல் அந்த மாதிரி எழுத்து நின்று கஷ்டப்பட்டு எவ்வளோ விவசாயிகள் எல்லாம் பாதிப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்படி இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த இடத்துல கொண்டு வந்து தங்க வச்சு அந்த 200 ஏக்கரில் அவங்களுக்கெல்லாம் விவசாயம் பண்ண வச்சு அங்கே ஒரு குடியில் அமைச்சு மகாத்மா காந்தி ஸ்டைலில் அந்த இடத்துல குடியில் அமைச்சு
இவங்களே அதை பராமரிக்க வச்சு அப்போ நமக்கு அந்த விவசாயிகளும் அங்கே இருப்பாங்க, இந்த விவசாயம் அங்கே நடக்கும், எல்லாமே செப்பரேட் ஆகும். உலக அளவில் வரவங்க எல்லாருமே அங்கே வந்தாங்க, அந்த இடத்துல வந்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து உலக அளவில் தமிழர்களுடைய அமைப்புகளாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இது செய்யணுங்கிறது ஒரு பெரிய கனவாக வந்து இப்போ உருவாக்கி பேசியிருக்காங்க. ஸோ தோழர் சதீஷ்குமார் சிவலிங்கம் சார் போன்றவர்கள்லாம் வந்து பல இடங்களில் தொடர்பு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இப்போ இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு எப்படி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு அந்த மாதிரி அந்த குடிலுக்கு போயிட்டு அவர் ஒரு நாளாவது இருந்து அங்கே எல்லாரும் சந்திச்சுட்டு வரலாம். அப்படி ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் இது ஒரு கோரிக்கையாக ஒரு பெரிய முயற்சி நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு. நான் வந்து தமிழ் சங்கத்தினுடைய வேந்தர் டிஐடி விஸ்வநாதன் அவருடைய இதில் நான் வந்து பொறுப்பாளராக இருக்கேன். ராமலிங்க சமாச்சார பேசுகிறேன். ஸோ அவருலாம் கூட இதில் நான் இணைச்சி இது ஒரு பெரிய லெவலில் உருவாக்கணும்னு நான் முயற்சி செய்கிறேன். அதே மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 2 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் வந்து முன்பணமாக போட்டு செய்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் சொன்னாக்கா அது பலனற்ற ஒரு விஷயம். அது குறித்து நான் வந்து கடிதமும் எழுதியிருக்கிறேன். ஆனால் வந்து அது 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 வழக்கம் போல தான் அந்த விஷயம். 2,40,000 தான் இங்கே பதிவு செய்யப்பட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான குறிப்பிட்டிருக்கு. இந்த கொரோனா காலகட்டங்களில் இந்த கடந்த இந்த 2 வருடங்கள் பீரியடில் பயந்து போய் விரட்டப்பட்டு ஓடி வந்து இந்த மாதிரி வந்து தாயகம் திரும்பிய உலக அளவில் ஒரு தமிழர்களுக்கு எண்ணிக்கை 6 லட்சம் பேர். கணக்கில் இருக்கிறதே 2,40,000 பேர் தான். திரும்பி வந்தவனே 6 லட்சம் பேர் அப்படின்னா இந்த கணக்குக்கு வந்து எவ்வளோ முரண்பாடு? 20% பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு என்ன காரணம்னா வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் தொழிற்கல்வியாக ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க சொன்னால் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் அவன் நண்பருக்கு அனுப்பினே இருக்கிற பொறுப்புகளில் எக்கச்சக்கமான அளவு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் நிறைய குறைக்கேடுகள் இருந்தாலும் கணக்கில் இல்லாத ஷார்ட் பையிலே வேறு ரூட்டில் இப்படிலாம் அங்கெல்லாம் போய் சேர்க்கறதுனால அவர்களுக்கு ஆத்தென்டிக்காக லிஸ்ட்டில் வரதில்லை. அதனால் இதெல்லாம் வரைமுறைப்படுத்தி பண்ணாதான் வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய உண்மையான கணக்கில் நமக்கு தெரியணும். அவர்களுக்கு உண்மையான கணக்கில் எடுக்கப்பட்டால்தான் அவர்களுக்கான பாதிப்பை நம்ம வந்து சரி செய்ய முடியும். அதற்கான பாதிப்பை நாம் சரி செய்யப்படும்போது தான் இதற்கான ஒரு கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்தி சொல்லிட்டு இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக இதுக்கான ஒரு கருத்தை மட்டும் சதீஷ்குமார் சார் சொல்லி நிறைவேற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். சுபாஷ் அவர்கள் சொன்ன அந்த கருத்து மிகவும் ஏற்புடைய ஒரு விஷயம். பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்காக. ஆகவே ஒரு அமைப்பு ரீதியாக எல்லோரையும் இணைத்து கொண்டு பணியாற்றக்கூடிய இந்த அமைப்பு மேலும் ஒரு கட்டத்தை அடைவதற்கு இப்படி ஒரு கட்டிடம் அல்லது ஒரு நிலையம் தேவை என்பது மிக மிக முக்கியமான விஷயம். வெறும் கட்டிடமாக இல்லாமல் நீங்கள் பயிற்சி நெறிகளை, பாட நெறிகளை, உலக மயத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய புதிய தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் அங்கே கொண்டு வருவது நல்ல விஷயம். ஆகவே நாங்கள் வெறும் தமிழர்களாக மட்டுமல்ல, நிறைய அமைப்புகளோடு இருக்கின்றோம். உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் 46 நாடுகளில் அது இயங்குகின்றது. அதற்கான நிதி நிலைமைகள் இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் கவனத்திற்கு கொண்டு எங்களுடைய அந்த கோரிக்கைக்காக நிச்சயமாக முதலாவதாக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்ற உறுதியை நான் இங்கே இந்த இடத்தில் கொடுக்கின்றேன். ஏனென்றால் புலம்பெயர்ந்தவர்கள் திருப்பதிக்கு வந்து போவதற்கும் அல்லது போர்த்தீஸுக்கு வந்து போவதற்குமாக மட்டும் இந்த சென்னை இருக்கக்கூடாது. இந்த சென்னை தமிழர்களுடைய தாயகத்தின் தலைமையகமாக இருக்க வேண்டும். அந்த தலைமையகத்திலே உலக பத்திரிகையாளர்களை இணைக்கக்கூடிய, எல்லா ஊடகவியலாளர்களை இணைக்கக்கூடிய ஒரு வலையமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். அந்த வலையமைப்பு ஊடாக யதார்த்தமான சில விஷயங்களை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். என்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை உங்களுக்கு நான் நிச்சயமாக வழங்குவேன். அதற்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம். எல்லாரும் உணவு எடுத்துக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சி